இது மிகவும் அவசரமான ஒரு பதிவு. இன்று காலை நாம் குறிப்பிட்டது போல் ஒரு பத்திரிகையாளர் மற்றும் ஒரு வழக்கறிஞராகவும் யூடியூபராகவும் பிரபலமாக இருக்கும் தேர்தல் கணிப்பாளர் திரு திருநாவுக்கரசு அவர்களை இன்று விடிய காலை 2:30 மணிக்கு ஒரு காவல்துறை யூனிஃபார்ம் சீருடையிலும் 2 பேர் அழைச்சிக்கிட்டு போனாங்க. 6 பேராக சேர்ந்து 8 பேராக. காலையிலேருந்து நாங்கள் பல இடங்களில் தொடர்பு கொண்டு கேட்டோன்னாக்க ஆணையரை சேர்த்தும் முதலமைச்சருடைய அலுவலகத்தை சேர்த்து மத்திய மாநில உள்துறை அந்த செயலகத்தையும் கேட்டு பண்ணிகிட்ருக்கோம். எந்த பதிலுமே இல்லை. யாருமே நாங்கள் கஸ்டடி எடுக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலேருந்து அந்த ஆய்வாளர் ஃபோன் பண்ணி அவரை கைது செய்திருக்கோன்னு சொன்னார். அப்போ எங்கே இருக்காரு, நாங்கள் உடனே பார்க்கணும், இப்போ ரிமைண்ட் பண்ணுறீங்களா கேட்டதுக்கு கேட்டு சொல்கிறேன் வச்சுட்டாரு. இது உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு. இது என்ன ராஜ்யம் திரு விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே? உங்கள் காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ படித்தவருக்கே இங்கே நிலைமை என்றால் என்ன செய்தீர்கள்? அவருடைய உயிருக்கு உடலுக்கும் பாதுகாப்பு என்ன? ஒரு வழக்கறிஞராக எங்களுக்கு உரிமை இருக்கிறது, கேட்கிறோம். ஆனால் காவல்துறை நம்மிடம் நாடகம் ஆடுகிறது. என்ன விஷயம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். அவரது உயிருக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இதை உடனே நீங்கள் கையெடுக்கவில்லை என்றால் நாங்கள் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் இறங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டும். ஒரு வழக்கறிஞருக்கே தமிழகத்தில் இந்த நிலைமை என்றால் சட்டத்தின்படி ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவரது சொந்தக்காரர்களுக்கு தகவல் கொடுக்க வேண்டும். அதையும் தாண்டி அவரை பார்ப்பதற்கு ஒரு வழக்கறிஞருக்கு அதிகாரம் உண்டு, அதுவும் மறுக்கப்படுகிறது. இது என்ன ஒரு எமர்ஜென்சி பீரியடா? இது மிக அவசரமாக பதிவு செய்கிறோம். இது அவர் காதில் விழுகிறதோ என்று தெரியல. அவரது தந்தையார் வீடு எனக்கு அடுத்த தெருவில் தான் இருக்கிறது. அவரை போய் கேட்கப் போகிறேன். உங்களுடைய மகனை இப்படி செய்தால், எதிர்க்கட்சிகள் திமுக செய்தால் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களா என்று கேட்கப் போகிறேன். இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் எங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கவில்லை என்றால் அந்த பெண் போராட்டம் நடத்த தயாராகிறார்கள். இதுதான் இப்போ ஒரு குடும்பத்தினுடைய பாதுகாப்பா? இப்படி தான் நடத்துவீர்களா? மிக மிக அவசரம். மக்களுடைய கவனத்திற்கு.